வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் அகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு நெருக்கடி தொடர்பாக கண்டறிய ஜனாதிபதி கரவலப்பிட்டியவுக்கு விஜயம். முன்னறிவித்தலின்றி மேற்கொள்ளப்பட்ட ரயில் வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் கண்டனம். மின்வெட்டு இடம்பெறாதென அறிவிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் மின்சார தடை. வார இறுதி தீர்க்கமானது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார தரப்பினர் வேண்டுகோள். அரச சேவையினரின் 5000 ரூபாய் கொடுப்பனவுக்கான சுற்று நிரூபம் வெளியீடு. பிரிட்டிஷ் பிரதமர் ஜோன்சனுக்கு பதவி விலக்க வேண்டிய நிலை. கிரிக்கெட் திடலுக்கு விடை கொடுக்க முற்பட்ட பானுக்க மீண்டும் தனது முடிவை மாற்ற திட்டம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று காலை கரவலப்பிட்டிய லிட்ரோ எரிவாயு முனையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். கடும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள எரிவாயு நெருக்கடி மற்றும் முனையத்தின் செயற்பாடு தொடர்பில் ஆராய்வதே இதன் நோக்கமாகும். கேள்விக்கேற்ப எரிவாயுவை இன்னும் சில நாட்களில் விநியோகிக்க முடியும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெஷார ஜெயசிங்க ஜனாதிபதியை சந்தித்த போது தெரிவித்துள்ளார். கரவலப்பிட்டிய லிட்ரோ எரிவாயு முனையத்தின் பிரதான செயற்பாட்டு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி கப்பலில் இருந்த எரிவாயு கொண்டுவரப்படுதல் மற்றும் சேமித்தல் ஆகிய நடவடிக்கைகளை கண்காணித்தார். 2000 டன் கொள்கலன்களை சேமிக்கக்கூடிய 4 தாங்கிகள் லிட்ரோ எரிவாயு முனையத்தில் காணப்படுவதோடு 8000 டன் இருப்பு அன்றாடம் பேணப்படுகின்றது. ஒரு மாதத்தில் இந்த நிறுவனத்தின் ஊடாக 3000 டன் விநியோகிக்கப்படுகின்றது. ஒரு மாதத்தில் 7 கப்பல்களில் எரிவாயு கொண்டுவரப்படுகின்றது. இந்த முனையத்திலிருந்து தொழிற்சாலைக்கான எரிவாயு பவுசரூடாக கொண்டு செல்லப்படுகின்றது. 42 முகவர நிலையங்கள் மற்றும் 12000 வர்த்தக நிலையங்களூடாக நாடு முழுவதும் லிட்ரோ எரிவாயு விநியோகிக்கப்படுவதாக இதன்போது லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாள்தோறும் 70,000 தொடக்கம் 80,000 வரையிலான எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. நிறுவனத்தின் மற்றும் ஒரு முனையத்தை ஹம்பாந்தோட்டையில் அமைப்பதோடு எரிவாயு தொடர்பில் ஆராயும் நிறுவனத்தையும் இந்த வருடத்தில் அமைக்க எதிர்பார்ப்பதாக லிட்ரோ எரிவாயு கம்பெனியின் தலைவர் தெஷார ஜெயசிங்க ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு சேமிப்பு தாங்கி பகுதி மற்றும் எரிவாயு நிரப்பு பிரிவை கண்காணித்த ஜனாதிபதி அங்கு பணிபுரிபவர்களுடன் கலந்துரையாடி தகவல்களை பெற்றுக் கொண்டார். அமைச்சர் பந்துல குணவர்தன, ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். புகையிரத நிலைய அதிபர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள் இன்றும் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர். அரசாங்கத்தை சிரமத்திற்குட்படுத்தி புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் தீர்மானங்களை எட்டுவதாக புகையிரத தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் புகையிரத பொது முகாமையாளர் இக்குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார். புகையிரத தொழிற்சங்கங்களின் நடவடிக்கை காரணமாக முன்கூட்டியே ஆசன பதிவுகளை மேற்கொண்ட மற்றும் புகையிரத டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு பிரஜைகள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கண்டி புகையிரத நிலையத்திற்கு வருகை தந்த புகையிரத பயணிகள் பணி பகிஷ்கரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதை அவதானிக்க முடிந்தது. புகையிரத பாதுகாப்பு பிரிவின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து சேதம் விளைவித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதே நேரம் நேற்றிரவு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி புறப்பட்ட பாடும் மீன் புகையிரதம் மீது கக்கிராவை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் குறித்த புகையிரதத்தின் கதவுகள் மற்றும் சாரதியின் அறை, இயந்திர பகுதி என்பன சேதமடைந்துள்ளதுடன் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தூரப்பிரதேச புகையிரத சேவைகளை முன்னறிவித்தலின்றி ரத்து செய்தல், புகையிரத ஊழியர் சேவைகளை முறையாக நிர்வாகிக்கமை, கால அட்டவணையை செயற்படுத்தாமை உள்ளிட்ட கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார். நேர அட்டவணையை புதுப்பிக்குமாறு நாம் தொடர்ச்சியாக கேட்டு வந்துள்ளோம். எனினும் புகையிரத திணைக்களம் இதனை புறக்கணிக்கின்றது. நேற்று மகவ வரை புதிய புகையிரதம் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக
வருவதாக தெரிவித்து அமைச்சருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் திடீரென இந்நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. அத்துடன் நேற்றைய தினம் காங்கேசந்துறை கடுகதி புகையிரதம், தபால் சேவை புகையிரதம் போன்றவற்றில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் திடீரென இச்சேவைகள் ரத்து செய்யப்பட்டதனால் புகையிரத நிலைய பொறுப்பாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டனர். தொடர்ச்சியாக புகையிரத திணைக்களம் அரசாங்கத்தை சிரமத்திற்குட்படுத்த இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்றது. விருப்பமின்றியும் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் சகல சேவைகளில் இருந்தும் நீங்கி பணி பகிஷ்கரிப்பில் இறங்கினோம். எவ்வாறாயினும் புகையிரத நிலைய அதிபர்கள் ஆரம்பித்துள்ள இந்த போராட்டத்திற்கு மேலும் சில புகையிரத தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ரயில் பயணங்களை தடை செய்வதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நேற்று மேற்கொள்ளப்பட்டன. ரயில் என்ஜின்கள், பவர் செட்கள் ஆகியவற்றின் திறப்புகளை அவர்களின் பொறுப்பில் எடுத்துக் கொண்டனர். ரயில் நிலையங்களை மூடி திறப்புகளை இரும்பு பட்டிகளில் மூடி வைத்தனர் மற்றும் திறப்புகளை தேட முடியாத வகையில் அவை மறைக்கப்பட்டன. ரயில்வே பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் எமக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தனர். வேலை நிறுத்தத்தின் போது ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்குள் புகுந்து எம்மை அச்சுறுத்தினர். திடீரென மேற்கொள்ளப்பட்ட இந்த வேலை நிறுத்தம் நியாயமற்றது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்படுகின்றனர். இந்த வேலை நிறுத்தத்திற்கு நாம் எந்தவித ஆதரவையும் வழங்க மாட்டோம். புகையிரத நிலைய அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ள போதிலும் 80 அலுவலக சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக புகையிரத பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். வருமானம் பெறும் இக்காலகட்டத்தில் புகையிரத பணி பகிஷ்கரிப்பை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. அவர்களது சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறித்த பரிந்துரைகளும் கோரப்பட்டுள்ளன. கண்டி புகையிரத நிலையத்தில் புகையிரத நிலைய பொறுப்பாளர்கள் தம் வசம் சுமார் 40-50 டிக்கெட்டுகளை மறைத்து வைத்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. அதனை அவர்கள் கூடிய விலைக்கு விற்பனை செய்யவே முயற்சி செய்திருக்கலாம். இவ்வாறானவர்கள் குறித்து ஒழுக்க ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் திணைக்களத்தை சீராக முன்னெடுத்துச் செல்ல முடியாது. இன்று காலை சுமார் 40 புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன. மாலை சுமார் 50 புகையிரத சேவைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேவை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் இதனை மேலும் அதிகரிக்க முடியும். பாடசாலை மாணவர்கள் பயணிப்பதற்காக இன்று பகல் கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து வேயாங்கோட வரையில் விசேட புகையிரத சேவையை வழங்க புகையிரத திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது. எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாதென அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். களனி திச அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 1 மணித்தியாலத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் மின்சார நெருக்கடிக்கு பின்னணியில் செயற்படும் மாஃபியாவே இதனை பொறுப்பேற்க வேண்டுமென இலங்கை மின்சார சபையின் சேவை பிரிவின் தலைவர் பொறியியலாளர் டோயல் பிரியாந்த தெரிவித்துள்ளார். தற்போது மின்சார துண்டிப்பிற்கு பல காரணங்கள் நாடு முழுவதிலும் கூறப்படுகின்றது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின் பிறப்பாக்கி கோளாறு, கெலனிதிச மின் உற்பத்தி நிலையம் மற்றும் குக்கலேகங்க மின் உற்பத்தி நிலையத்தின் மின் பிறப்பாக்கியின் செயற்பாடு மற்றும் மின்சார சபையிடம் காணப்படுகின்ற கரிய எண்ணெய் உட்பட டீசல் கையிருப்பு பற்றாக்குறை ஆகியன காரணமென பல்வேறு தரப்பினரும் கூறுகின்றனர். எரிசக்தி அமைச்சு மின்சாரத்தை துண்டிப்பதற்கான கால அட்டவணையை வெளியிட்டது. இலங்கையில் தேசிய மின்சார கொள்கை ஒன்று உண்டு. இந்த தேசிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு அமைய எதுவும் இடம்பெறுவதில்லை. மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு இருக்கின்றது. அந்த ஆணைக்குழுவிற்கு மின்வெட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் விருப்பத்துடன் அதனை வழங்கவில்லை. கழுத்து வரை வெள்ளம் வந்துவிட்டது. இதன் பின்னர் எதனையும் செய்ய முடியாது. இது ஒரு அதிசயமான விடயம். எனது வீட்டின் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு வேறு எவராவது அனுமதி வழங்க முடியுமா? இது ஒரு பாரிய விடயம். தயவு செய்து மின்வெட்டை நிறுத்துங்கள். எமது நாட்டில் பிரச்சனை ஒன்று உள்ளது. நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதை காணவே எதிர்க்கட்சி ஆர்வம் காட்டுகின்றது. நேற்று எப்பகுதியிலும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் மின்சாரத்தை துண்டிக்க தீர்மானிக்கப்படவில்லை. எனினும் களனி திச தனியார் மின் உற்பத்தி நிலையத்தின் மின் பிறப்பாக்கியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது. நாட்டில் டொலருக்கு பற்றாக்குறை காணப்பட்ட போதிலும் அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரிகளை பெற்றுக்கொள்வதற்காக பொது திரைசேரி தொடர்ச்சியாக நிதியை வழங்கி வருகின்றது. நிலக்கரிகளுக்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை. எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மின் துண்டிப்பின்றி செல்ல முடியும். எனினும் எமது ஒரு சில பொறியியலாளர்கள் மின்சாரத்தை துண்டிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். தனியார் மின் பிறப்பாக்கிகள் மூலம் மின்சாரம் எமது நாட்டில் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இத்தருணத்தில் கூட
உடன்படிக்கைகள் காலாவதியான ஒரு சில மின் உற்பத்தி நிலையங்களுக்கான உடன்படிக்கைகள் புதுப்பிக்கப்படவில்லை. இதனை 3 மாதங்களுக்கு நீடிக்க முடியுமா என்ற இணக்கப்பாட்டை எட்டவும் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் குறித்த நிறுவனங்கள் 3 வருடங்களுக்கு இவ்வுடன்படிக்கையை நீடிக்கவே எதிர்பார்த்துள்ளன. இவ்வாறு 3 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டால் மின்சார சபைக்கு பாரிய நிதியை செலவிட வேண்டி ஏற்படும். கடந்த வருடம் இக்காலப்பகுதியில் சுமார் 35 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தனியார் துறையின் மின் பிறப்பாக்கிகள் பயன்படுத்தாமையினால் நட்டத்தை 7 பில்லியனாக குறைக்க முடிந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பெற்றுக்கொண்டு இந்நட்டத்தை மேலும் குறைத்துக் கொள்ளவே ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளார். எனினும் நாட்டின் பல பாகங்களிலும் இன்றும் மின்சாரம் தடைப்பட்டது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக களனி திஸ்ஸ மின் உற்பத்தி நிலையத்தில் 2 மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்துள்ளமையே இதற்கு காரணம் என மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் என்றோ நவமணி தெரிவித்தார். இந்த நெருக்கடிக்கு காரணம் மின்சார மாபியாவே என மின்சார சபை ஊழியர் சங்கத்தின் தலைவர் மின் பொறியியலாளர் நோவல் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக மின் பொறியியலாளர் சங்கம் இது பற்றி பேசி வந்துள்ளது. திறமையுள்ள பொறியியலாளர்கள் மின்சார சபையில் உள்ளனர். ஒரு சிலர் இதற்கு இடையூறு விளைவிக்கின்றனர். வீடுகளின் கூரைகளில் 400 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை சிலர் உற்பத்தி செய்கின்றனர். இதனை உற்பத்தி செய்ய முடியும். சூரிய கடவுளோ காற்று கடவுளோ மழை கடவுளோ மாத இறுதியில் சிட்டை ஒன்றை அனுப்புவதில்லை. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை எம்மால் அடைய முடியும். எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் மின் பொறியியலாளர் சங்கம் எதனையும் செய்ய இடமளிக்கவில்லை. அனைத்திலும் குறை காண்கின்றார்கள். பேச்சு மட்டுமே முடியாது என்று கூறுவதற்கு பொறியியலாளர் அவசியமில்லை. பொறியியலாளர்கள் என்போர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியவர்கள். பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்கவில்லை என அவர்களை கூறுகின்றனர். அவர்களை இதற்கு இடமளிக்கவும் இல்லை. LNGயை தேசிய பிரச்சனையாக மாற்றியவர்கள் இந்த பொறியியலாளர்களே. இந்த மாஃபியாவை ஒழித்து கட்ட வேண்டும். நாளை முதல் 1 வார காலம் எச்சரிக்கைக்குரியதென சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா அபாயம் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து விடுபட கட்டாயமாக பூஸ்டர் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விசேட மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் நிலையங்களில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டாலும் சிலர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில்லை. எவ்வாறாயினும் அதனை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் நடத்திய ஊடக சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் உள்ள மொத்த சனத்தொகையில் 16 மில்லியன் பேர் ஏதேனும் ஒரு கொரோனா தடுப்பூசியின் 1 டோஸை பெற்றுள்ளனர். 14 மில்லியன் பேர் 2 டோஸ்களையும் பெற்றுள்ளனர். 70% 2 டோஸ்களையும் பெற்றுள்ளனர். தடுப்பூசியின் பிரதான நோக்கம் நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்தல் மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதாகும். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதனூடாக உண்மையில் தொற்று பரவும் ஆபத்தும் குறைவடைகிறது. இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஒமிக்ரான் திரிபு ஏற்பட்டாலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுதல் 50% குறைவடைகின்றது. இது நல்ல செய்தியாகும். ஆனால் 3 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட பின்னர் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுதல் 90% அளவில் குறைவடையும். நேற்றைய தினம் 653 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,94,319 அதிகரித்துள்ளது. 11,445 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். 181 தொற்றாளர்கள் இன்று பூரண குணமடைந்ததுடன் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,67,700 ஆகும். 11 கொரோனா மரணங்கள் இன்று பதிவாகியதுடன் மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 15,174 அதிகரித்துள்ளது. நாளை முதல் ஆரம்பமாகும் வார இறுதி நாட்கள் குறித்து சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிறிய அதிகரிப்பாயினும் அதனை பாரிய அச்சுறுத்தலாகவே கருத வேண்டும். இது தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகுக்கும். எமது நாட்டில் பிரதான திரிவாக டெல்டா தொற்றே காணப்படுகின்றது. தடுப்பூசிகளை உரிய முறையில் பெற்றுக் கொள்வதன் மூலம் மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். நாளை முதல் நீண்ட வார இறுதி விடுமுறை கிடைக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்காவில் அதிக அளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவ்வெண்ணிக்கை 7 லட்சத்தை எட்டியுள்ளது. அவர்களில் 98.3% ஒமிக்ரான்
ஒமிக்ரான் திரிபை கொண்டவர்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் பாடசாலை மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனையை 2 மடங்காக அதிகரிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி சுகாதார பிரிவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 2,47,417 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது உலகம் முழுவதும் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 31,78,33,000 அண்மித்துள்ளது. இதேவேளை கொரோனா சிகிச்சை மத்திய நிலையங்களாக பயன்படுத்தப்பட்ட கல்வியற் கல்லூரிகளின் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்குமாறு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அதிகாரிகளை பணித்துள்ளார். மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது. சகல அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மாதம் ஒன்றிற்கு 5,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்குவதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் 5,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்குவதற்கு கடந்த 3ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மேலதிகமாக மாதாந்த வருமானம் பெறும் நிரந்தர தற்காலிக ஒப்பந்த நாள்தோறும் சம்பளம் பெறுவோர் அனைவருக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்கப்பெறும். ஊதியமற்ற விடுமுறை பெற்றுள்ள உத்தியோகத்தர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது. அரை சம்பள விடுமுறை பெற்ற உத்தியோகத்தர்களுக்கு கொடுப்பனவில் அரைவாசி கிடைக்கப்பெறும். சமய ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய முழுமையான நாட்களில் சமூகம் அளித்திருந்தால் முழு கொடுப்பனவும் செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு சமூகம் அளிக்கவில்லை எனில் சமூகம் அளித்த நாட்களின் விகிதத்திற்கேற்ப கொடுப்பனவு செலுத்தப்பட வேண்டும். எவ்வாறேனும் ஒரு உத்தியோகத்தர் பல ஓய்வூதியம் அல்லது விதவைகள் தபுதாரர் ஆதரவற்றோர் ஓய்வூதியத்தை பெறுவாரானால் அத்தகைய நபருக்கு 5,000 ரூபாய் மாத்திரமே கொடுப்பனவாக வழங்கப்படும். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக சகல அரச உத்தியோகத்தர்களுக்கும் செலுத்தப்படும் 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு மற்றும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பெயரிடப்பட்டு வெளியான சுற்று நிருபத்திற்கு அமைவாக வழங்கப்படும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்ந்தும் வழங்கப்படும். இலங்கை அபிவிருத்தி புரட்சியில் மற்றொரு மைல்கல்லாக மலையகத்திற்கான அதிவேக பாதையின் மற்றொரு கட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படும். உள்ளூர் பொறியியலாளர்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள மத்திய அதிவேக பாதை நாடு என்ற வகையில் நாம் பெற்றுள்ள பெரு வெற்றியாகும். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கண்காணிப்பின் கீழ் நிர்மாணிக்கப்படும் மத்திய அதிவேக பாதை 4 கட்டங்களை கொண்டதாகும். கடவத்தையிலிருந்து மீரிகம வரை 37 கிலோமீட்டர்களும், மீரிகமையிலிருந்து குருநேகல் வரை 40.9 கிலோமீட்டர்களும், பொத்துகரவிலிருந்து கலகதர் வரை 39.5 கிலோமீட்டர்களும், குருநேகலிலிருந்து தம்புள்ள வரை 60.3 கிலோமீட்டர் கொண்டதாக மத்திய அதிவேக பாதை அமையவுள்ளது. அதிவேக பாதையின் மீரிகமையிலிருந்து குருநேகல் வரையிலான பகுதி 4 மருங்குகளை கொண்டதாகும். பணம் செலுத்தும் கர்மபீடங்களும் பிரவேச வீதிகளாக மீரிகம, நாக்கலகமுவ, தம்பொக்க, யக்கஹபிட்டிய, குருநேகல் ஆகிய இடங்களில் இடைமாறல் பிரிவுகள் அமைய பெற்றுள்ளன. மத்திய அதிவேக பாதையின் 1ஆம் கட்டத்தை திறந்து வைக்கும் தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக சைக்கிள் ஓட்ட போட்டி நாளை இடம்பெறும். ஆண்கள் பெண்கள் பிரிவுகளில் போட்டிகள் இடம்பெறுவதுடன் வெற்றி ஈட்டுவோருக்கு பெறுமதி வாய்ந்த பரிசில்களும் வழங்கப்படும். இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்போட்டித் தொடருக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகிறது. இந்தியா $900 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு நிதி உதவியாக வழங்கியுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பை பலப்படுத்துவதே குறித்த நிதியை பெற்றுக்கொள்வதின் நோக்கமாகும். இதற்கு முன்னர் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பை பலப்படுத்துவதற்காக $400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைவாக மேலும் $500 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த நிதி உதவியில் இணைக்கப்படுகின்றது. அத்துடன் இலங்கை ஆசிய விடுவிப்பு சுற்றுவட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கு செலுத்த வேண்டியுள்ள $500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது.
வசந்தம் தொலைக்காட்சியின் மணித்தியால செய்திகள் மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நிலவிய அசௌகரியங்களினால் எமது மணித்தியால செய்திகள் சில காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நாளை 14ஆம் தேதி தைப்பொங்கல் தினம் முதல் மீண்டும் வார நாட்களில் காலை 9:25 முதல் மாலை 4:25 வரை மணித்தியால செய்திகள் இடம்பெறும். 8 திக்கிலும் மென்னேரமும் மணிக்கொரு முறை உண்டு வசந்தம் செய்திகள். வசந்தம் ஹாலி நியூ, விழிப்புடன் மக்களோடு நாம். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்றது. இவ்வாண்டுக்கான அபிவிருத்திகளின் புதிய திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. துறை ரீதியான முன்னேற்றங்கள் சுகாதாரம், கல்வி, உள்ளூராட்சி, நீர்வளங்கள், மின்சாரம், போக்குவரத்து, காணி என பல்வேறு துறைகள் குறித்து ஆராயப்பட்டன. இலங்கையிலேயே காணியற்றவர்களாக இருக்கிறார்கள் கிளிநொச்சியார்கள். காணி கச்சேரியே கிளிநொச்சியில் நடத்தப்படாமல் இருக்கு. நகரத்தில் எவ்வளவோ காணிகளுக்கு இன்னும் காணி கச்சேரி வச்சு நகரத்தில் பெற்ற ஒரு கூட்டம் போட்டு வடமாகாணத்து உள்ளடங்களாக இந்த மாவட்டத்தில் என்னென்ன இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்ற அவற்றையும் ஒரு ஆலோசனையை பெற்று நாங்கள் முன்னெடுப்போம். இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், எஸ். ஸ்ரீதரன், மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாவட்டத்திற்கு அரசாங்கத்தினுடைய நிதி ஏற்பாட்டில் பல வகையான விடயங்களுக்கு, அதாவது குறிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல், அதை முன்னேற்றுதல் மற்றும் அதை விட அபிவிருத்தி திட்டங்களுக்கென பல நூற்றுக்கணக்கான மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருடத்துக்குரிய நிதி ஒதுக்கீடு இன்று திட்டம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி பணிகளை துரிதமாக்க ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அதிகாரிகளை பணித்துள்ளார். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களுடனான சந்திப்பின் போது இப்பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தை நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீதி அபிவிருத்தி பணிகளை துரிதமாக்க ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது தீர்மானிக்கப்பட்டது. இச்சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 650 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி பணிகளை மேலும் துரிதமாக்குவதென்றும் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு பிரதான நகரங்களான கொக்கட்டிச்சோலை, வாழைச்சேனை சந்தி, கிரான் சந்தி, திருப்பெருந்துறை சந்தி, ஆரையம்பதி சந்தி, செங்கலடி சந்தி போன்ற இடங்களில் சமிங்கை விளக்குகளை பொருத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுமார் 60 வருட காலத்திற்கு கூடுதலான காலம் பயன்படுத்தப்பட்டு சேதத்திற்குள்ளான நிலையில் உள்ள பட்டிருப்பு பாலத்தை பாதுகாப்பான போக்குவரத்து கருதி விரைவில் புதிய பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கென 720 மில்லியன் ரூபாவை வீதி அபிவிருத்தி பெருந்தெருக்கள் அமைச்சு செலவிட உள்ளது. வீதி அபிவிருத்தி பணிகளுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ள 650 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி பணிகளில் இதுவரை 100 கிலோமீட்டர் வீதிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனையவற்றை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் அங்கு தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்திலே வெறுமனே கல்களை நாட்டியது மட்டும்தான் மிச்சம். தற்போது அரசாங்கம் பாரிய அளவில் வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த கிழக்கு மாகாணத்திலே உள்ளூர் விமான போக்குவரத்து, துறைமுக அபிவிருத்தி, நெடுஞ்சாலை அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, பால கட்டுமானங்கள் என்று பல்வேறு வேலை திட்டங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. இவ்வாறு போக்குவரத்து வசதிகள் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டால் தான் அதிக அளவான முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி நாங்கள் இங்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும். உழவர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாட உலகெங்கும் வாழும் இந்துக்கள் தயாராகி வருகின்றனர். முழு உலகையும் ஆட்கொண்டுள்ள கொரோனா தொற்றுக்கு மத்தியில் இலங்கையில் வாழும் இந்து மக்களும் தைத்திருநாளை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். வவுனியா நகர பகுதியில் அதிக சன நெரிசல் காணப்படுவதுடன் பொங்கலுக்கு தேவையான பானை, அகப்பை, கரும்பு, பட்டாசு, பழ வகை என்பவற்றின் விற்பனை சூடு பிடித்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. மட்டு மாவட்டத்திலும் தைத்திருநாளை கொண்டாட மக்கள் ஆர்வத்துடன் நகருக்கு வருகை தந்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி பொது சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்வதில் பொதுமக்கள் மிக ஆர்வத்துடன் ஈடுபடுவதை அவதானிக்க முடிந்தது. இதே நேரம் பொது சுகாதார பரிசோதகர்கள் வர்த்தக நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தனர்.
அம்பாறை மாவட்டத்திலும் தைத்திருநாளை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். அதிகளவான மக்கள் புத்தாடைகளை கொள்வனவு செய்வதிலும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதிலும் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. நடைபாதை கடை தொகுதிகளும் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருந்தன. வெளியூர் வியாபாரிகளும் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மலையக மக்களும் தைத்திருநாளை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். மலையகத்தில் தோட்டப்புறங்களில் வாழும் மக்கள் சமயத்திற்கு முன்னுரிமை அளித்து பூஜை பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் கொள்வனவு செய்து இம்முறை தைத்திருநாளை மிக எளிமையான முறையில் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அன்னமலை பிரதேசத்தில் பெண் தலைமைத்துவ மற்றும் வறிய குடும்பங்களுக்கு மேல்மத்துவதூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்புடம் கல்வி சமூக நலன் பண்பாட்டு அறப்பணி மையத்தினால் பொங்கல் பானை மற்றும் பொங்கலுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நாளை காலை 9:25க்கு மணித்தியால செய்தியினையும் மதியம் 1 மணிக்கு பிரதான செய்தியினையும் எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.